சில சந்தோஷங்கள் நம்மளை சிரிக்கவும் வைக்கும், சிலது நம்மளை சிந்திக்கவும் வைக்கும். அப்படிதாங்க இதுவும் எனக்கு. இந்த வருஷம் என் பொண்ணோட பர்த்டே ரிட்டன் கிஃப்ட் பிளான் பண்ண ரெடி ஆகிட்டு இருந்தோம். சடனாக காவ்யா என்கிட்ட வந்து, அம்மா எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மேடம்க்கு என்ன வேணும்னு நானும் கேஷுவலாக தாங்க கேட்டேன். அதுக்கு அவங்க பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த தடவை ரிட்டன் கிஃப்டில் என்னோடய பேரோடு சேர்த்து என் ஃப்ரெண்டு இயல் நேமும் ஆட் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டாள். பர்த்டே ரிட்டன் கிஃப்டில் எதுக்குடா ஃப்ரெண்டு நேம் அப்படின்னு நான் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் கேட்டேன். அதுக்கு அவள் சொன்ன ஆன்சர் எனக்கு இன்னும் ஆச்சரியத்தை தாங்க கொடுத்துச்சு. அவள் சிம்பிளாக சிரிச்சுக்கிட்டே, ஏன்னா ஆகஸ்ட் 14 என்னோடய பர்த்டே மட்டும் இல்லை, இஎல்க்கும் அன்னைக்கு தான் பர்த்டேன்னு சொன்னான். அதனால் நாங்கள் எங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டா. அந்த ஒரு நொடி என்னோடய ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை. இவ்வளோ தாங்க குழந்தைங்களோட மனசு. ஆனால் அது எவ்வளோ அழகானதில்லை. நம்மலாம் பாருங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு வரணும், நாம் ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கணும், நம்மளோடது எல்லாரை விட அழகாக இருக்கணும், இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அந்த குழந்தைங்க தனக்கு கிடைக்கிறத வச்சு எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதாங்க குழந்தைங்களோட மனசு. இந்த வருஷம் பர்த்டே ரிட்டன் கிஃப்ட்டு ஒன்று தான், ஆனால் அதில் இருக்க நேம் ரெண்டு அழகான குழந்தைங்க, அளவில்லாத சந்தோஷம். லைஃப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன லெசன்ஸை பெரியவங்க மட்டும் இல்லை, சில சமயம் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்களும் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல. ஹாப்பி பர்த்டே காவ்யா அண்ட் இயல். எப்பயும் லைஃப் லாங் இதே மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக உங்களுக்குள்ளே இருக்க ஹாப்பினஸ்ஸை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ் உங்களுக்கு என்ன டீச் பண்ணியிருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.